இன்று மத்திய கிழக்கில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். ஈரானில் புதிய அணுசக்தி ஆய்வு மையம் ஈரானில் புதிய அணுசக்தி ஆய்வு மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த மையம் அணுசக்தி தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சிகளில் கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகாமை IAEA ஆய்வாளர்கள் இந்த மையத்தை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படுவார்களா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவும் பதட்டத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். யேமனில் மனிதாபிமான உதவிகள் நிறுத்தம். யேமனில் உள்நாட்டு போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகள் சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. மோதல்கள் அதிகரித்ததாலும் நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்லும் வழிகளில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அத்தியாவசிய உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை இழந்துள்ளனர். துபாயில் சர்வதேச தொழில்நுட்ப கண்காட்சி துபாயில் சர்வதேச தொழில்நுட்ப கண்காட்சி ஒன்று கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. உலகெங்கிலும் இருந்து நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் உண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி மத்திய கிழக்கின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய தளமாக பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் பெண்கள் மேம்பாடு. சவுதி அரேபியாவின் பெண்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கான புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. வேலை வாய்ப்புகளில் பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல், பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த சட்டங்களில் உள்ளடக்கப்படுகின்றன. சவுதி அரேபியாவின் விஷன் 2030 திட்டத்தில் ஒரு பகுதியாக இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் உலகக்கோப்பை கால்பந்து மைதானங்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான மைதானங்கள் கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. நவீன வசதிகளுடன் கூடிய புதிய மைதானங்கள் சர்வதேச தரத்திற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டு வருகின்றன. போட்டிக்கு இன்னும் ஒரு வருடமே உள்ள நிலையில் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இன்று மத்திய கிழக்கில் நிகழ்ந்த முக்கிய செய்திகளின் தொகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்த வேகமான உலகில் ஒவ்வொரு நாளும் நிகழும் மாற்றங்களை எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கின்றன என்பதை சிந்தித்துக் கொண்டே இன்றைய செய்திகளிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.